பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பொங்கல் பரிசு தொகை என்பது காலம் காலமாக ஆண்டாண்டுல மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு. எல்லா ஆண்டும் கொடுக்கணும். இது இவர்கள் எங்கேயோ இருந்து புடுங்கி யாரும் கொடுக்கலீங்கன்னா, ஒரு அரசு பட்ஜெட் போடும் போதே அவங்களுக்கு தெரியும் இதற்கான ப்ரொவிஷன். ஏன்னா எல்லா வருஷமும் கொடுக்கிறோம். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 21 தொகுப்பை கொடுத்தாங்க. அது உங்களுக்கு தெரியும். எல்லாம் போய் அந்த பாவு மாதிரி சர்க்கரை எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் பக்கெட்ல பிடிச்சிட்டு வந்தோம். அதன் பிறகு போன ஆண்டு கொடுக்க மாட்டேனாங்க. எல்லாரும் சண்டை போட்ட பிறகு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஒரு ஆண்டும் இதே பிரச்சனையை செய்யறாங்க. அதனால் பொங்கல் என்பது மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்டிகை. மக்களுக்கு செலவு இருக்கும், விவசாய பெருமக்களுக்கு செலவு இருக்கும், எல்லோருக்கும் செலவு இருக்கும். அதனால் இவங்க பொங்கலுக்கு பரிசு தொகை கொடுக்க வேண்டும். ஏன்னா இது நம்ம இன்னைக்கு நேத்து இல்ல. இவங்களுக்கு நிதிச்சுமை பினான்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு தான் தெரியுமா? தங்கம் தென்னரசனுக்கு. தங்கம் தென்னரசன் எங்க போயிட்டாங்க 6 மாசத்துக்கு முன்னாடி? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது தங்கம் தென்னரசனுக்கு நம்பர்ஸ் தெரியாதா? இல்ல அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போது நம்பர்ஸ் தெரியாதா? எல்லோருக்குமே தெரியும். 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறீங்க. போன ஆண்டு 90,000 கோடி கடன், இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க போறீங்க. வாங்கக்கூடிய கடன் என்ன சார் பண்றீங்க? தெரியாம நான் கேட்கிறேன். நீங்க வாங்குற கடனை என்ன செய்றீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. வாங்குற இவ்வளவு கடன் வாங்கி உங்களால 1000 ரூபாய் கொடுக்க முடியும்னா என்ன நீங்க அடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள்? 2000 ரூபாய் கொடுக்க முடியல. ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு அவங்க போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க. விவசாயிகள் பிரிவு அவங்க போராட்டத்தில் அவங்க இறங்குவாங்க. எல்லா அமைப்புகளுக்கும் நாங்கள் அறிவுறுத்தி இருக்கின்றோம். இதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போங்க. இவர்கள் பொங்கல் பரிசு தொகை கொடுக்கும் வரை திமுக அரசை நீங்கள் விடக்கூடாது என்று வலியுறுத்தி இருக்கின்றோம்.